வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொலிட்டிக்கல் சயின்ஸில் 10வது இயலை பார்க்க போகிறோம். போன இதில் என்ன கேட்டீங்க அப்படின்னா 1லிருந்து 9 இயல்கள் வரைக்கும் எதெல்லாம் முக்கியமான பகுதி அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். சரிங்களா? ஏன்னா 9லேருந்து 9 இயல்களில் உள்ளது என்னென்ன பகுதிகள்லாம் நிறைய பேர் படிக்கவே மாட்டோம். அந்த 9 இயல்கள்லையும் அந்த அழகு பாடத்தில் இருந்த முக்கியமான பகுதிகளை என்ன செஞ்சோம் பார்த்துருந்தோம். அதில் இன்னும் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் இன்னும் இருக்குது. அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்தளவில் நம்மளுக்கு 15 கொஸ்டின் குரூப் 2 ஆர் குரூப் 4 ரெண்டுலேயுமே 15 கொஸ்டின் ஷுவராக கேட்குறாங்க அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. சரிங்களா? குரூப் 4லையும் சரி குரூப் 2லையும் சரி ரெண்டுலேயுமே 15 கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? அப்போ நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 15 கொஸ்டினுமே ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னா 11th புக் கம்பல்சரி படிக்கணும். ஆல்ரெடி போன வீடியோ போட்டிருக்கோம். போன வீடியோ உள்ளதை பாருங்கள். அதுக்கு இந்த வீடியோவில் பாருங்கள். எல்லாமே கொஞ்சம் அதிகபட்சம் ஒரு 20 மினிட்ஸ் அதுக்குள்ளே என்ன செஞ்சால் ஒரு பாடத்தையுமே முடிச்சிடலாம். ஒரு தடவை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு சரி நம்ம பார்த்தாலே என்ன செய்யும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியும். அவ்வளோதான் இருக்கும். இதில் ஒன்றும் இல்லை. பாடத்தை பொறுத்தவரை பொதுக்கருத்து மற்றும் கட்சி முறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு நாடுகள்லையும் பொது கருத்து என்ன, கட்சி முறை என்ன, எப்படி கட்சி முறைகள் இருக்குது அப்படிங்கிறத விளக்கியிருக்காங்க. இதன் அடிப்பில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி இப்படிலாம் தோன்றுச்சு உலகம் முழுக்க நாடுகளில் அப்படிங்கிற பற்றியான பாடம் தான். கொஞ்சம் தியரியாக இருந்தால் கூட நம்மளுக்கு நிறைய தேவைப்படக்கூடிய பாடங்கள் நிறையா இருக்குது. அது சரிங்களா? என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு மக்களின் கருத்துக்கள் மீது ஊடகங்களின் தாக்கம் உள்ளது. உண்மையில் மக்களாட்சி அதன் அதிகாரத்துவத்தை மக்களிடமிருந்து பெறுகிறது. மக்களாட்சி என்பது அதன் அதிகாரத்தை மக்களிடமிருந்து தான் பெறுது. ஆமாம், நம்ம தான் ஓட்டு போட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த அதிகாரத்தை நம்மள தான் ஒருத்தர் எடுத்துக்கிறாரு. பொதுக்கருத்து என்பது ஒரு தனிநபரின் கருத்து அல்ல. அது நபர் மிகவும் மதிக்கப்படுகிற நபராக இருக்கலாம். ஒரு தனிப்பட்ட கருத்தும் அல்ல. அவர் எத்தகைய நிபுணத்துவம் பெற்றிருந்தாலும் பொதுக்கருத்து என்பது ஒரு விவகாரத்தில் ஏதோ ஒன்று பல பிரிவுகளை மக்களை ஒருங்கிணைந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாகும். உண்மையில் இது பொது கருத்தாகும்ன்றாங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுமக்களின் கருத்துக்கள் என்பது ஊடகங்களின் தாக்கம் உள்ளது. ஒரு ஊடகம் சொல்கிறது தான் பொதுவாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம சிந்தனையில் இருக்கிறத விட ஊடகம் சொல்கிறது தான் பேசுகிறோம் அப்படின்றாங்க. உண்மையில் மக்களாட்சி என்பது அதிகாரத்துவத்தை மக்களிடமிருந்து பெறுகிறது. பொதுக்கருத்து என்பது ஒரு தனிநபரின் கருத்து அல்ல. நான் சொல்கிற கருத்து இல்லை. நான் சொல்கிற வச்சு நீங்கள் பொதுவாக அந்த கருத்தை எடுத்துக்கிற முடியாது. சொல்லலாம். அதாவது அந்த நபர் மதிக்கப்படும் நபராகவும் இருக்கலாம். சரிங்களா? அப்போ ஒரு தனிநபரெல்லாம் மதிக்கப்படக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக இருந்தால் சரிங்களா இருக்கலாம். அவர் எத்தகைய நிபுணத்தையும் பெற்றிருப்பினும் பொதுக்கருத்து என்பது பொது விவகாரத்தில் ஒன்றோ அல்லது பரப்பிரிவு மக்களை ஒருங்கிணைந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாகும். அந்த கருத்து ஒன்றோ ரெண்டோ எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் தான் பொது கருத்தாக ஏற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்க. பொதுக்கருத்து என்ற உளவியல் மற்றும் சமூகத்தில் உள்ள அனைத்து நபர்களின் நம்பிக்கை ஆகும். பொதுக்கருத்து என்பது ஒரு உளவியல் மற்றும் சமூக இசைவான நபர்களின் நடத்தை சார்ந்த சமூக செயல்முறைகள், சுருக்கமாக மக்களின் கூட்டுப்பார்வை, அவளுடைய அணுகுமுறை மற்றும் கருத்துக்கள் ஆகும். இது அரசாங்கம், அரசியல் குறித்து முன்னுரிமை சார்ந்த மக்களின் கூட்டு விருப்பமாகும். மக்களாட்சி என்பது அனைவரின் ஒன்றிணைந்த தனி கருத்துக்களும் பொது கருத்துக்களும் தனிநபர் கருத்துக்களும் விட முக்கியம் வாய்ந்தது என்ற கூற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது. பொதுக்கருத்துனா என்னென்னு சொல்கிறாங்க? ஒரு உளவியல் சமூகத்தில் அனைவருடைய நம்பிக்கை தான் பொதுக்கருத்தாகுது. கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தால் கடவுள் இருக்கிறது மாதிரி பொதுவான ஒரு கருத்தாக எல்லாத்தையும் பதிஞ்சிடும் அப்படின்றாங்க. சரி, அதாவது மக்களாட்சி என்பது அனைவரின் ஒன்றிணைந்த தனி கருத்துக்களும் பொது கருத்துக்களும் தனிநபர் கருத்துக்களை விட முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற கூற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது அப்படின்னு குறிப்பிட்டாங்க. ஒன்றிணைந்த குழுக்கள், அரசாங்க தலைவர்கள், உயர் குடியினர் ஆகியோர் பொதுக்கருத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் முடியும் என்று சிலர் கூறுகின்றனர். அதாவது ஒரு பொதுக்கருத்தில் ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டி சொல்லிட்டார் அப்படின்னா என்ன செய்ய முடியும்? திடீர்னு அந்த பொதுக்கருத்தை மொத்தமாக அவர் சொல்கிறது தான் சரின்னு ஆயிடும். ஒரு கருத்து அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் சொல்கிறோம். அந்த விஷயம் எப்படி பொதுக்கருத்து ஆகுது, பொதுவான ஒரு நியூஸ் ஆகுது அப்படிங்கிறத யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா, யார் சொல்கிறா? ஒரு தனிநபர் சொல்கிற வச்சு எடுத்துக்கிறாங்களா? எல்லாரும் சொல்கிற வச்சு அந்த விஷயத்தை பேசுகிறாங்களா? ஒரு இன்சிடென்ட் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். நிறையா விஷயம் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சா பேசுவாங்களா? அதை தான் குறிப்பிட்றாங்க. தெரியல. இங்கே பாருங்கள். பொதுக்கருத்தின் பங்கு. மக்களாட்சியில் வெற்றிகரமாக செயல்படுவதற்கு பொதுக்கருத்து என்பது ஒரு அத்தியாவசிய கூறு. மக்களாட்சி வெற்றிகரமாக இருக்கணும்னா பொதுக்கருத்து தேவை. மக்களுக்கு என்ன தேவை, புயல் வந்தால் எப்படி நடப்படணும் அப்படிங்கிறது ஒரு பொதுக்கருத்து. மக்கள் கண்டிஷனாக அந்த கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அங்கே குடிமக்களின் கருத்துக்களும் மதிப்பளிக்கப்படுகிறது. ஏன்னா மக்களாட்சியுடைய தத்துவமே குடிமக்கள் தான். அந்த பொதுமக்களுடைய கருத்துக்களே பொதுக்கருத்து அடிப்படையாக வச்சு தான் வருது. தெரியல. புறக்கணித்து எந்த அரசாங்கம் நிலைநிறுத்த முடியாது. மக்களுடைய கருத்துக்கள் இல்லாமல் அரசாங்கம் என்ன செய்ய முடியாது. அரசாங்கம் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா மக்கள் அரசாங்கம் கண்டுக்கிறவில்லைனா அடுத்த தடவை ஆட்சி மாறிடும். அவ்வளோதான். அதான் சொல்கிறாங்க. உண்மையான பொதுக்கருத்தை உருவாக்குவதற்கு தடையாக இருப்பவை. சில ஒரு உண்மையான பொதுக்கருத்தை உருவாக்க தடையாக இருப்பவை மக்களின் கருத்துக்கள் மற்றும் சிந்தனைகள் உண்மையான பிரதிநிதிப்பாக பொதுக்கருத்து இருக்க வேண்டும். இருப்பினும் உண்மையான பொதுக்கருத்திற்கு சில தலைகள் உண்டு. மக்களுடைய சிந்தனைகள் கரெக்டாக இருக்குது, இந்த அரசாங்கம் நல்லது தான் செய்யுது, இல்லை அந்த அரசாங்கம் இப்படி தான் செய்யுது அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த கருத்தை இது யாரும் மாற்ற முடியாது. ஆனால் அதுலேயும் சில தடைகள் இருக்குன்றாங்க. சுயநல விருப்பங்கள். தேசத்தை விட மேலானது எனது நலன். மக்கள் தங்களின் சுயநலத்தினை முன்னிறுத்தி தங்கள் நாட்டினுடைய விவகாரங்களை காட்டிலும்
தனிப்பட்ட சொல்ல நாட்டுடைய விவகாரம் காட்டிலும் தனிப்பட்ட விவகாரங்கள் முன்னேற்றத்தை காண்பதற்கு நகரச் செய்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. அதாவது மக்களுடைய விவகாரங்கள் முன்னேற்றத்தை காட்டும் தன் நகரச் செய் ஒற்றுமை, அர்ப்பணிப்பு, ஒருமைப்பாடு, தேசத்தின் முன்னேற்றம் தொடர்பான முக்கிய பிரச்சனைகளை மக்கள் உணருமாறு செய்ய வேண்டும். எழுத்தறிவின்மையும் இந்த கருத்துக்களை பொது கருத்துக்களை மாற்றலாம். கல்வியறிவு உடைய பொறுப்புள்ள பொதுமக்கள் பயமோ தயவோ இல்லாமல் தங்கள் உரிமைகளை கையொள்வதன் மூலம் நல்ல குடிமக்களை உருவாக்குகின்றனர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கல்வியறிவற்ற மக்கள் பெரும்பாலும் கட்சி தொண்டர்களால் தவறாக வழிநடத்தப்படும் உணர்வு, ஆதாயங்கள் போன்ற வாக்குன்னும் பேச்சாற்றல், அறிவாற்றல் ஏமாற்றப்படும் ஒரு தரமான பொதுக்கருத்து என்பது அறிவு கருத்தும் சுதந்திரம் சூழலில் தான் உருவாக்க முடியும். அதாவது எழுத்தறிவின்மையும் ஒரு பொதுக்கருத்தை உருவாக்கலாம் போயிடும். நீங்களாக படித்தவர்கள் சுயமாக சிந்திச்சு செயல்படுவாங்க, படிக்காதவங்க அடுத்த சொல்கிற கேட்டு தான் செயல்படுவாங்க. பொதுக்கருத்து இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. வறுமை. ஒரு நாட்டில் ஏழைகள் அரசியல் தலைவர்கள் பொய்யான வாக்குறுதி எளிதில் கவரப்பட்டு தங்களது வாக்குகளை அவர்களுக்கு அளித்து விடுகிறார்கள். வறுமையை ஒழிப்பதன் மூலம் மட்டுமே தரமான ஒரு பொதுக்கருத்து என்பது சாத்தியமாகும். ஏன்னா வறுமை இருக்கிறப்ப அவர் காசு கொடுத்தார், அவர் சொல்கிறத நான் கேட்கணும் அப்படிங்கிறப்ப அவர் தலைவர் சொல்கிற கருத்து தான் கேட்பார் அப்படிங்கிறார். இனவாதம் மற்றும் சாதி அடிப்படையிலான பாகுபாடு அதுவுமே பொதுவான ஒரு கருத்துக்களை என்ன செய்யும், தாக்கும். சாதி, சமயம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாட்டை தூண்டும் விவாதங்கள் மக்களுடைய பிளவுகளை உருவாக்குகின்றன. பெரும்பாலும் அரசியல் கட்சிகளால் தங்கள் நன்மைக்காக கையாளப்படுகின்றன. ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. சாதி, சமூகம் எல்லாமே அரசியல் கட்சிகளால் திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். சரிங்களா? நாட்டின் பயனுள்ள வகையில் செயலாற்றி கொண்டிருக்கும் மக்களாட்சியை சமூக நல்லிணமைக்கு சீரழிக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பேச்சு மற்றும் ஊடக சுதந்திரம். நடுநிலையான குறிக்கோள் மிக்க சுதந்திரமிக்க ஊடகமும் தனிமனித பேச்சுரிமைக்கும் மதிப்பளிக்கின்றன. சட்டமன்றமோ ஆரோக்கியமான கருத்துக்களை உருவாக்குவதில் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கின்றன. மக்களின் சுதந்திரத்தை மதித்து செய்தி அறிக்கைகளை பொறுப்புடன் வெளியிடுகின்றன. ஊடகங்கள் பொதுமக்களின் கருத்தை முதியுடன் உருவாக்குவது முக்கிய அடிப்படையாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அரசியல் கட்சிகளின் வரையறை. அரசியல் கட்சிகள் மக்களாட்சி முறை அமைப்புகள் இன்றியமையாத கருவியாகும். தெரியல, இங்கே வந்தாச்சு. பொதுக்கருத்தை தாண்டி எதுக்கு வந்துட்டோம், அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறத வந்துட்டோம். அரசியல் கட்சிகள் மக்களாட்சிக்கு இன்றியமையாது. மக்களாட்சி என்றாலே ஓட்டு போடுறது, ஓட்டு யாருக்கு போட, அரசியல் கட்சிக்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறப்ப இன்றியமையாதது. அவை திட்டவட்டமான லட்சியங்கள் மற்றும் செயல்திட்டம் உருவாக்கப்படுகின்றன. பொதுமக்களிடம் சமுதாயம் அரசுக்கு உள்ள பிரச்சனைகளை பற்றி விழிப்பூட்டுவது, மாற்றுத் திட்டங்களை பரிந்துரைக்கப்படுகின்றன. பரப்புரையின் மூலம் மக்கள் அரசியல் பிரச்சனைகள் அறியும்படி செய்வதுடன் தங்களின் கொள்கைகள் மற்றும் செயல்திட்டங்கள் ஆதரவை பெறுகின்றன. தெரியல, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு அரசியல் கட்சி என்பது என்ன கேட்டினா, மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக என்ன செய்கிறது, மக்கள்கிட்ட போய் சொல்கிறது, அதன் மூலமாக தன்னுடைய கொள்கைகளை சொல்லி அதன் மூலமாக தன் அரசியல் கட்சிகள் கொள்கைகளை சொல்லலாம். பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தொடர்ச்சியான போட்டி, இந்த போட்டி உள்ளத்துடன் இந்த போட்டி மக்களாட்சியின் முதிர்ந்த செயல்பாட்டை உறுதி செய்கிறது. நிறைய அரசியல் கட்சிகள் நிறையா சிந்தனைகளோட மக்களாட்சியில் போகிறப்ப மக்களாட்சியை என்ன செய்யுது, உறுதிப்படுத்துது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அரசியல் கட்சிகளுடைய பணிகள் ரொம்ப தியரியாக தான் இருக்கும். அரசியல் கட்சிகளுடைய பணிகள். மக்களாட்சியில் அரசியல் கட்சிகள் அரசாங்கம் பொதுமக்கள் தொடர்பு கொள்ள ஒருங்கிணைந்த இணைப்பாக செயல்படுகிறது. மக்களாட்சியில் அரசியல் கட்சிகள் என்பது அரசாங்கத்தை தொடர்பு கொள்வதற்கான, அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு இடமாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அரசியல் கட்சிகள் மக்களாட்சி அரசியல் முன்முயற்சிகள் மற்றும் பொது அனுபவங்கள் நோக்கி நகர்ந்து அடித்தளமாக செயல்படின. அரசியல் கட்சிகள் வாக்குகளை அணிதிரட்டும் நோக்கத்துடன் மக்களின் அரசியல் சிந்தனை மற்றும் கருத்துக்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தின. அரசியல், பொருளாதார மற்றும் சமூக செயல்பாட்டிற்காக ஒரு தளத்தை வழங்குவதன் மூலம் எதிர்கால மாநில, தேசிய தலைமைகளுக்கு பயிற்சி களமாக செயல்படுகின்றன. நீண்ட காலமாக அவர்கள் கட்சிக்குள்ளேயும் எதிர்கட்சிகளிலும் கடுமையான விவாதம் மற்றும் வினா எழுப்புவதன் மூலம் தங்களுடைய ஒரு அரசியல், பொருளாதாரம், சமூக செயல்பாட்டிற்கு ஒரு தளத்தை வழங்குவதில் மாநில, தேசிய களமாக ஒரு அரசியல் கட்சிகள் செயல்படுகின்றன அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அரசியல் கட்சிகளுடைய இதை பற்றி நடவடிக்கைகளும் கட்சி தலைவர் பொறுப்புடன் இருக்கிறார்கள். எவ்வாறு மக்களுக்கு பலதரப்பட்ட வேட்பாளர்களையும் கொள்கைகளையும் தேசத்தில் நிலவுகின்றன. பல்வேறு பிரச்சனைகள், அணுகுமுறைகள் கட்சிகள் வழங்கியுள்ளன. மக்களாட்சி அவருடைய நம்பிக்கையானது மாற்றத்தை கொண்டு வருவதற்கான அறிவை வலுவூட்டுகிறது. இதன் மூலம் மக்களின் பெரும்பான்மையினர் அவர்கள் ஆட்சியின் மூலம் தங்கள் விரும்பும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதெல்லாம் குறிப்பிட்றாங்க. அதான் நீங்கள் அப்படின்னா மக்களாட்சியானது அவருடைய நம்பிக்கை, மாற்றம் மற்றும் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அறிவை வலியூட்டுகிறது. இதன் மூலம் மக்களின் பெரும்பான்மையினர் விரும்பக்கூடியதை செய்யக்கூடியதான் ஒரு மக்களாட்சியோட தத்துவம். அதான் அரசியல் கட்சி செய்யுது. அரசியல் கட்சிகள் என்ன செய்கிறாங்க, தன் கருத்துக்களை போய் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அதை யார் ஏற்றுக்கொள்கிறாங்க, அங்கே மக்கள் ஏற்றுக்கொண்டாங்கன்னா ஓட்டு போட்டு என்ன செய்ய போகிறாங்க, கொண்டு வர போகிறாங்க. அந்த அரசியல் கட்சிகள் சொன்ன கருத்துக்களை அது என்ன செய்ய போகிறாங்க, அந்த கட்சிகள் செய்ய போகிறாங்க. அதான் குறிப்பிட்றாங்க. கட்சி முறை என்பது அரசாங்கத்தினை நடத்துவதற்கு, நிலைநிறுத்துவதற்கும் உதவுகிறது. மேலும்
மக்களாட்சியின் திறன் வாய்ந்த செயல்பாட்டிற்கு தேவையானதாக இருக்கின்றன. கட்சி முறை என்பது அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு எதிரான கட்டுப்பாடுகள், அதிகார சமநிலையை வழங்கும் முறையாகும். கட்சி முறை என்பது அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு எதிரான கட்டுப்பாடுகள் மற்றும் அதிகார சமநிலை வழங்குவது, பொதுமக்களிடையே ஆதரவு பெறுவதன் மூலம் கட்சிக்குள்ளே தலைமைத்துவத்திற்கு கலையந்துரையாளுக்கு ஒரு கட்டமைப்பினை அந்த கட்சி குறிக்கோள் செயல்திட்டத்தை வழங்குவதன் மூலம் நிலையான நல்லாட்சிக்கு உதவுகிறது. ஒரு கட்சி அரசாங்கத்துடைய எதிர்ப்பின் மூலமாக வளர்ந்து தன்னோட ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு செய்வது தான் குறிப்பிடுறாங்க இந்த இடத்துல. ஒரு அரசியல் கட்சி என்பது மக்களின் ஒன்றிணைந்த ஒரு குழு தேர்தலில் போட்டியிட்டு அரசாங்கத்தில் அதிகாரத்தை கைப்பற்றுகிறது. அவர்கள் சமுதாயத்திற்கான கூட்டு நலனை ஊக்குவிப்பதற்கான சில கொள்கைகளையும் சில திட்டங்களையும் ஒப்புக்கொள்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகேவா? கட்சி முறைகள் வகைகள். பல்வேறு வகையான கட்சி முறைகள் உலகெங்கிலும் பல்வேறு பகுதிகளில் குறிப்பிட்ட கூறுகளை பொறுத்து என்ன செய்யுது, குறிப்பிட்ட கூறுகளை பொறுத்து செயல்படுகின்றன. கட்சி முறைகள் வகைகள் எப்படி இப்படிலாம் கட்சிகள் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. இதில் பாருங்கள், கூறுற போது பரிணாம வளர்ச்சியில் உருவாகி ஒரு மக்களாட்சியில் தரமான எப்படி அரசாங்கம் மக்கள் பிரதிநிதித்துவம் செய்கிறது, எப்படி அரசாங்கம் மக்களை பொறுப்புடன் இருக்கிறது, எப்படி மனித உரிமைகள் மற்றும் அனைத்து குடிமக்களும் சமூக நிலையில் வாய்ப்புகள் சமத்துவத்தை உறுதி செய்வதுடன் அரசியல் பங்கேற்பு மக்கள் சமமான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. பலவிதமான கட்சி முறைகள் சிக்கல்களை பல்வேறு வழிகளில் அணுகுவதன் மூலம் பின்பற்றப்பட்டு மக்களாட்சியில் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. பரிணாம வளர்ச்சியில் உருவாகியுள்ள ஒரு மக்களாட்சியில் தரமானது எப்படி அரசாங்கம் அதன் மக்களை பிரதிநிதித்துவம் செய்கிறது, எப்படி அரசாங்கம் அதன் மக்களுக்கு பொறுப்புடன் இருக்கிறது, எப்படி மனித உரிமைகள் மற்றும் அனைத்து குடிமக்களும் சமூக நிலையிலும் வாய்ப்புகளும் சமத்துவத்தை உறுதி செய்வதுடன் அரசியல் பங்கேற்பில் மக்களுக்கு சமமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துகிறது. பலவிதமான கட்சி முறைகள் இந்த சிக்கல்களை பல்வேறு வழிகளில் அணுகுவதன் மூலம் பின்பற்றப்பட்டு மக்களாட்சி தரம் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரியலாம். மக்களுடைய வாய்ப்புகள், சமூக நிலையை உயர்த்துவது, சமத்துவத்தை உறுதி செய்து அரசியல் பங்கேற்பில் மக்களுக்கு சமமான அதிகாரத்தை கொடுப்பது, பலவிதமான கட்சி முறைகள் பல்வேறு வழிகள் அணுகுவதும் மக்களாட்சி தரத்தை அரசியல் கட்சிகள் இருக்கணும். இதில் ஒரு கட்சி ஆட்சி முறை, இரு கட்சி ஆட்சி முறை, பல கட்சி ஆட்சி முறைன்னு சொல்லி இருக்குது. ஒரு கட்சி ஆட்சி முறை, ஒரு கட்சி ஆட்சி என்பது ஒரு கட்சி அரசாங்கத்தை உருவாக்கும் உரிமையை பெறுகிறது. எழுதப்பட்ட எழுதப்படாத அரசியலமைப்பில் பெரும்பாலும் இது பெறப்படுகிறது. ஒரு கட்சி முறையின் பெரும்பாலான சந்தர்ப்பங்கள் குறைவான பங்கேற்பு, பலவீனமான பொறுப்புரிமை உள்ளது. சிங்கப்பூர், வடகொரியா, கொரியா தொழிலாளர் கட்சி சரிங்களா, அதுக்கப்புறம் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சி சரிங்களா, கியூபா கம்யூனிஸ்ட் கட்சி, கியூபா கம்யூனிஸ்ட் கட்சி, சீனா. ஒரு கட்சி முறையானது மக்களாட்சியின் வெளிப்பாடுகளுடன் போதுமான வாய்ப்புகளை வழங்காததுடன் மாற்றத்தின் பரவலான வரையறைக்குள் உள்ளது. ஒரே ஒரு கட்சி தான், பெரும்பாலும் எழுதப்படாத அரசியலமைப்புகள் இருக்கும் சரிங்களா. பெரும்பாலான மக்களுடைய குறைவான பங்கேற்பு மட்டும்தான் இருக்குது. ஒரு கட்சிங்கிறப்போ குறைவான பங்கேற்பை கொண்டு வாய்ப்புகளுடைய மாற்றத்திற்கான வரையறைகளை வழங்காமல் ஒரு கட்சி செயல்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. உதாரணத்துக்கு 1920களில் தேசியவாத இராணுவத்தை ஆதரித்து பாசிச இயக்கங்கள் ஹிட்லரின் தலைமையில் ஜெர்மனியிலும், முசோலினி கீழ் இத்தாலியிலும், ஜெனரல் பிராங்கோவின் கீழ் ஸ்பெயினிலும், இது அடிக்கடி கேட்டிருக்காங்கப்பா. ஜெர்மனி முசோலினி தெரில, ஜெர்மனி ஹிட்லர், முசோலினி இத்தாலி, ஜெனரல் பிராங்கோ அப்படிங்கிறவர் ஸ்பெயினிலும் அதிகாரத்தை கைப்பற்றியதுடன் தெரியல அரசியல் கட்சிகளை உருவாவதை தடை செய்தன அப்படிங்கிற, அங்கே அரசியல் கட்சிகள் இல்லாமல் ஆக்கினாங்க, நாங்கள் மட்டும்தான் அரசியல் கட்சின்னு சொல்லி. இரு கட்சி முறை, இரண்டு கட்சிகள் தங்கள் வேறுபட்ட நலன்களுடன் பெரும்பான்மை பெற்று அரசாங்கத்தை அமைப்பது, சம வாய்ப்பை கொண்டுள்ளன. இரு கட்சி முறையில் பெரும்பான்மை பெறும் கட்சி ஆளும் கட்சியாகவும் சிறுபான்மை பெறும் கட்சி எதிர்கட்சியாகவும் வரும். இரு கட்சி முறை அரசியல் மிக அதிக பொறுப்புணர்வு, மிக அரசியல் பங்கேற்பும் உள்ளது. எதிர்கட்சி நம்பிக்கை வாக்கெடுப்பின் மூலம் தங்களை நீக்கும் அச்சுறுத்தல் தலைக்கு மேல் தூங்கும் கட்சி. ஏன்னா ஒரு கட்சிக்கு டக்குன்னு பெரும்பான்மை இல்லாமல் போச்சு, எதிர்கட்சி ஆட்சிக்கு வந்துடும். அப்போ அதிக அளவிலான பொறுப்பு நடத்தை செயல்பாட்டுக்கு உள்ளது. ஒரு கட்சி ஆட்சி மேலே பொறுப்பே இருக்காது, இதில் பொறுப்பு அதிகமாக இருக்கும். அரசியல் சூழ்நிலையில் பெரிதும் ஒருமுகப்படுத்தப்படுவதால் ஒரு கட்சி அதிகாரத்தை இழந்த பின் தேசிய நலன் தீங்கு விளைவிக்கக்கூடிய கடுமையான மாற்றங்கள் ஏற்படலாம். இருகட்சி ஆட்சி முறையில் எடுத்துக்காட்ட அமெரிக்கா, இதில் மக்களாட்சிவாதிகள், குடியரசுவாதிகள். இங்கிலாந்தில் பழமைவாதிகள், தாராளவாதிகள். இவ்வாறு ரெண்டு கட்சிகள் இருக்கக்கூடிய நாடுகள், ரெண்டு எடுத்துக்காட்டு. இது அடிக்கடி கேட்குறப்ப இருகட்சி நாடு அமெரிக்கா, இங்கிலாந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கட்சி நாட்டுக்கு சிங்கப்பூர் தெரியலாம், வடகொரியா தொழிலாளர் கட்சி, வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சி, கியூபாவுடைய கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் என்ன கேட்டி அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சியின் சீனா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேன். அவ்வளோ. அதுக்கடுத்து இது ஒரு சும்மா படத்தில் கொடுத்துருக்காங்க. இரு கட்சி முறை எவ்வாறு தானாக நீடித்திருக்குது அப்படின்னா, வெற்றி பெற்றவர் அனைத்து விதிகளையும் கைக்கொள்வார். வெற்றி பெற்றவர் எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவார் சரிங்களா. ஒரே ஒரு வெற்றியாளருக்கு தோல்வியடைந்தவருக்கும் எதுவும் கிடைக்காது.
வெற்றியாளர்கள் எல்லாமே கிடைச்சி தோல்வி வந்து எதுவுமே கிடைக்காது. நுட்பமான வாக்குமுறை மற்றும் வீணாக்கப்பட்ட வாக்குகள் கோட்பாடு. அதாவது என்ன கேட்டு அப்படின்னா, இப்போ ஒருத்தர் 51% பெற்றாரா வெற்றி பெற்றார், 49% பெற்றவர் தோல்வி பெற்றார். 2 பேத்துக்கு 2% தான் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, 2% பெற்ற தோல்வி அடைகிறார். இந்த 49% மக்களுடைய வாக்குகளும் வீணாக தான் போகும். வாக்காளர் வெற்றி பெற சாத்தியமில்லாத கட்சிகளை ஆதரிக்க வேண்டாம் என்று முடிவு செய்கிறார்கள். வாக்காளர் ஆதரவு இல்லாத சிறிய கட்சிகள் உருவாக்கத்தை ஊக்கமிழக்க செய்கிறது. சில கட்சிகள் செழித்தோங்குகின்றன. தற்போது அதிகாரத்தில் உள்ள கட்சிகள் தங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கு விதிகளை உருவாக்குகின்றன அப்படின்னு குறிப்பிட்டார். பல கட்சி நாடு தெரியல, பல கட்சி பல அரசியல் கட்சிகள் பொறுத்து பெரும்பான்மை பெற்ற கட்சி, பெரும்பான்மை பெறாத ஒரே ஒரு நோக்கமுடைய கட்சிகள், பெரும்பான்மை இல்லை அப்படின்னா ஒரே நோக்கமுடைய கட்சிகள்லாம் சேர்ந்து கொண்டு பெரும்பான்மை உருவாக்குறது, கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்ல. இந்த மாதிரி அரசியல் தொங்கல் கூட்டணி கட்சிகள் தலைவர்களால் உற்றுநோக்கப்படுவதுடன் அரசியல் சமநிலை நிலைநாட்டுகிறார்கள். அதிக பொறுப்புள்ளவர்களாக பல கட்சி ஆட்சி முறை வாக்காளர்களுக்கு அரசியல் பங்கேற்பு பல்வேறு வழிகளில் பெரிய அளவிலான தேசிய மேம்பாட்டிற்கு அரசியல் மாற்றங்களை கொண்டு வருவது திறமையளிக்கிறது. நிறையா கூட்டணிகள் இருப்பதனால நிறையா வளர்ச்சி, நிறையா பேருடைய பங்களிப்பு எல்லாமே இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. பிரான்ஸ் மற்றும் இத்தாலியில் உள்ள விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை பலகட்சி முறைகளும் கூட்டணி அமைச்சரவையில் முடிவு செய்கிறது. பிரான்ஸ் இத்தாலியெல்லாம் பலகட்சி ஆட்சி முறை தான் இப்போ. சரிங்களா? அது இப்போ அங்கே பார்த்தா இத்தாலிங்கிறது 1920களில். சரிங்களா? விகிதாச்சார பிரதிநிதித்துவம்னா எல்லா கட்சியிலேருந்து போட்டி விடுவாங்க. ஒரு கட்சிக்கு 10 சீட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10% ஓட்டு வாங்குறாங்கன்னா 10 வேட்பாளர் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. 10 பேர் வெற்றி பெற்றதாக அறிவிச்சிருவாங்க. இதுதான் தனியாக எலெக்ஷன் தேர்தல்னு சொல்லி இருக்கோம். அதை பார்ப்போம். இந்தியா, ஸ்வீடன் நாடுகள் பல கட்சி முறையிலான நாடுகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். முக்கியமாக இந்தியா ஞாபகம் வச்சுங்க, ஸ்வீடன், பிரான்ஸ், இத்தாலி ஞாபகம் வச்சுங்க. ஒரு தடவை ஃப்ரான்ஸே கேட்டிருக்காங்கப்பா, போன குரூப்லேயே நம்ம கேட்டாங்க. மக்களாட்சி அரசியல் கட்சிகள் பங்கு. மக்களாட்சிகள் தரம் செயல்திறனை உறுதி செய்கின்ற விதமாக அரசியல் கட்சிகள் இருப்பு இருக்கின்றன. அமெரிக்கா, இந்தியா போன்ற கூட்டாட்சிகள் பன்முக சமூகங்களின் அமைதி, ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம் ஆகியவற்றை சமூக பொருளாதார மேம்பாடு பராமரிப்பது இதெல்லாம் ஆகிறது. ஒரு கட்சியின் விரைந்து முடிவெடுக்கவும் உத்திசை நடவடிக்கைக்கு அதிக நெகிழ்வுத்தன்மையை கொண்டிருக்கும் போது எந்த முடிவுகளையும் பரந்துபட்ட மக்களின் கருத்துக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தாது. இதனால் அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்பார்ப்பையும் பேதங்களையும் உருவாக்குகிறது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதுக்கடுத்து கட்சியின் கட்டமைப்பு. தலைமையின் இயல்பு காரணமாக இரு கட்சி முறைமையில் பொதுவாக பொது கொள்கைகளும் முடிவுகளும் ஒத்துழைப்புக்கு மாறாக அரசியல் மையப்படுத்தப்படுகிறது. பல கட்சி முறைகள் கூட்டணி கட்சிகளுடைய கவனம் கருத்தில் கொண்ட பேச்சுவார்த்தை. இரு கட்சி முறையில் கட்சி என்ன கொள்கை எடுக்குதோ அதான் முடிவாக இருக்கும். இந்த கூட்டணி கட்சி முறையில் எல்லா கட்சிகளும் என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் முடிவுகள் எடுக்க முடியும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. செயல்திறன் உள்ளது. மேலும் விவாதங்களால் பரஸ்பர அடிப்படையிலான ஒருமித்த கருத்தை அடைவதன் மூலம் பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன. அரசியல் கட்சிகள் மக்களுடைய உரிமைகள், சுதந்திரங்களை காப்பாற்ற வேண்டி முக்கியமான மக்களாட்சியின் உந்து சக்திகளாகவும் பயனுள்ள குடியுரிமை, பயிற்சி, அதிக குடிமக்கள் பங்கேற்பு மூலம் மக்களாட்சி நாடுகளில் உள்ள இளைஞர்கள் அரசியல் கட்சியின் பெரிய பங்கினை வைக்க முடியும். இதனால் உலக நாடுகள் முதிர்ச்சியடைந்த மற்றும் பரந்த மக்களாட்சி மையங்களை வளர்க்க முடியும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. மக்களாட்சியில் அரசியல் கட்சிகளின் பங்கு. அரசியல் கட்சி பொது பதவிகளுக்கு வேட்பாளர் தேர்தல் நிறுத்துறது தான் மக்களாட்சியுடைய அரசியல் கட்சிகள். தேர்தல் பெயரில் அரசாங்க அதிகார நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து ஒருதரப்பட்ட முயற்சி. அரசியல் கட்சியில் மக்களாட்சியின் அவசியம். அரசியல் கட்சியினும் மக்களது இறையாண்மை பெரும்பான்மை கட்சியின் பிரதான கருவியாக ஒரு சில அரசியல் கட்சிகள் ஒழுங்காக வேலை செய்யும் பொழுது மக்களின் இறையாண்மைக்கான அவசியமான கருவிகளாக இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இங்கிலாந்தில் ஆல்ரெடி பார்த்தது தான் 2 கட்சி ஆட்சி முறை இருக்குது. அதில் 2 டோரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமைவாதிகளும் விக்கிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாராளவாதிகளும் இருக்காங்க. அமெரிக்கா பொறுத்தவரை அதே தான். அமெரிக்க நாடுகள் நிறுவன தலைவர் அரசியல் கட்சிகள் அவற்றுக்கு இடையான பிரிவினைவாத மோதல்கள் தொலைத்தெறிய விரும்பினர். இருப்பினும் அமெரிக்கா சுதந்திரத்தில் ஜார்ஜ் வாஷிங்டன் பதவிக்காலம் புதிதாக உருவாக்கப்பட்ட அமைத்து உருவான வலுவான தேசிய அரசாங்கத்தை ஆதரிக்கும் கூட்டாட்சி கட்சியும் மாநில தன்னாட்சி உரிமைகளை ஆதரிக்கும் கட்சிகளாக குடியரசுக் கட்சியும், கூட்டாட்சி கட்சி ஒன்று, இன்னொன்று குடியரசுக் கட்சியும் உள்ளன. 1828 மக்களாட்சி குடியரசு என்ற பெயர் மக்களாட்சி கட்சியாக இந்த குடியரசுக் கட்சிக்கு என்ன செய்யப்பட்டது? குடியரசுக் கட்சி பெயர் மக்களாட்சி கட்சியாக மாற்றப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இதில் குடியரசுக் கட்சிக்கு மக்களாட்சி கட்சி அப்படிங்கிற பெயர் மாற்றப்பட்டது. ஆஹ் 1854 குடியரசுக் கட்சி கொத்தடிமை முறைக்கு எதிரான தனது போராட்ட களத்தை அமைத்துக் கொண்டது. அமெரிக்கா குடியரசுத் அபிரகாம் லிங்கன் பதவி வைத்து அதிக முன்னுரிமை பெற்றது. அமெரிக்காவில் 2 கட்சி முறை என தீர்வு காணப்பட்டிருந்து குடியரசுக் கட்சி, மக்களாட்சி கட்சி அமெரிக்க அரசியல் களத்தில் ஆதிக்கம் செலுத்தியுள்ளார். இருப்பினும் 3வது கட்சி வேட்பாளர் அவ்வப்போது வெளிப்பட்டு மறைகின்றனர் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இந்த 2 கட்சி ஆட்சி முறையை பற்றி குறிப்பிட்றாங்க. உலகம் முழுவதும் அரிதானதாகும்.
தேசிய உள்ளாட்சி அளவில் சமமான நிலையில் உள்ளது. 2 பக்கம் இருக்கும். தேர்தல் அமைப்பு வெற்றி பெற்றவர் அனைத்தையும் எடுத்துக்கொள்வார். வீணாக்கப்பட்ட வாக்குனா கொஞ்சம் பெர்சன்டேஜ் வீணாக போயிடும். முன்னுரிமை அடிப்படையிலான அமைப்பு. தேர்தலுக்கு முன் பரந்த கூட்டணிகள் அமைக்கப்படுகின்றது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஐரோப்பிய கட்சி முறை. ஐரோப்பிய நாடு பிரெஞ்சு புரட்சிக்கு முன்னர் ஐரோப்பிய நாடுகள் மக்களாட்சி தத்துவத்தின் பலம் பெற்ற அரசியல் கட்சிகள் தோன்றின. ஐரோப்பிய கண்ட அரசியல் கட்சிகள் பழமைவாதிகள், தாராளவாதிகள், சில கன்சர்வேட்டிவ் அண்ட் லிபரேட்டிவ்னு சொல்லுவாங்க, கிறிஸ்தவ மக்களாட்சியின் பிரிக்கப்படுகிறார்கள். 19ஆம் நூற்றாண்டு சமதர்ம இயக்கங்கள் பிறவிலிருந்து சமூக மக்களாட்சி மற்றும் தொழிலாளர் கட்சிகள் உருவாகின. அதாவது அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டு 1800களில் இந்த தொழிலாளர் கட்சி மற்றும் சமத்துவ கட்சி சோசியலிஸ்ட் பார்ட்டிகளாக உருவ ஆரம்பிச்சின. தொழிற்சங்கங்கள் ஆதரவை பெற்றன. சோவியத் ரஷ்யாவிலும் போல்ஸ்விக் கட்சி முக்கியமானது. போல்ஸ்விக் 1917 நடந்த பொது உடைமை புரட்சியினை நடத்த சோவியத் யூனியன் பிரபலமான சோவியத் சோசியலிஸ்ட் குடியரசை உருவாக்கியது. சொல்லலாம் மிக முக்கியமானது. போல்ஸ்விக் கட்சி 1917 நடந்த பொது உடைமை புரட்சியினை முக்கியமாக நடத்தியது. பிற நாடுகள் பொது உடைமை கட்சிகள் ஆதரிப்பதன் மூலம் உலக பொது உடைமை புரட்சியை ஊக்குவிக்கும் பணியை மேற்கொள்ள நிறுவப்பட்டது. இந்த பொது உடைமை சோசியலிஸ்ட் பார்ட்டிகள் சொல்லுவாங்க. நிறைய இடதுசாரி கட்சிகள் தொடங்கப்பட்டது காரணம். பனிப்போர் முடிவுக்கு பின் பொது உடைமை கட்சி ரஷ்யாவில் அதன் புகழை இழந்தது. இருப்பினும் பொது உடைமை கட்சிகள் இன்னும் மக்களாட்சி கருத்துக்களுக்கு அரசாங்க கொள்கைகளுக்கும் செல்வாக்கு செலுத்துகின்றன. பொது உடைமை கட்சி இன்றும் தொடர்ந்து சீனா மற்றும் வடகொரியாவில் ஏகாட்சி அதிகாரத்தை பெற்றுகின்றன. உலகம் முழுக்க இருந்தது. 1917களில் ரஷ்யாவில் இருந்த அந்த சோசியலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை அந்த ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மொத்தமாக போயிடுச்சு. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இன்னும் உலக நாடுகள் நிறையா நாடுகள் இந்த பொது சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்தியாவை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்துச்சு. ஆனால் கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லாமல் போயிடுச்சு. அதான் குறிப்பிட்றாங்க. சரிங்களா. தென்னாப்பிரிக்காவில் கட்சி முறை. ஆப்பிரிக்க நாடுகள் அரசியல் கட்சிகள் முதலில் காலனித்துவத்தை போராடுவதற்காக உருவாக்கப்பட்டது. ஆப்பிரிக்க நாடுகளில் அந்த பிரிட்டிஷை வெளியேற்றுவதற்காக காலனியல் ஆங்கிலேய வெளியேற்று காரணப்பட்டது. ஆப்பிரிக்க அரசியல் கட்சிகள் இராணுவத்துக்கு எதிராக கடுமையாக போராடுகின்றன. அங்கே உள்ள 18 வாக்குரிமை, பொதுவான வாக்காளர் பட்டியல், வழக்கமான தேர்தல், பொறுப்புணர்வு போன்றவற்றை குறிப்பிடும். இந்திய கட்சி இந்தியாவில் ஆட்சிக்கு எதிரான சுதந்திர போராட்டத்தினால் ஆரம்பிக்கப்பட்டதான் கட்சிகள். இந்தியாவில் கட்சி முறைகள் வெளிப்பட்டாலும் இந்திய அரசியல் இன்னும் பல கட்சி முறையை கொண்டதாக இருப்பினும் இந்திய வரலாறு நீண்ட காலமாக ஒரே கட்சி அரசியல் நோக்கில் ஆதிக்கம் செலுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சி சொல்கிறாங்க. இதில் இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இதில் ஆலன் ஆக்டோவின் ஹியூம் என்பவரால் நிறுவப்பட்டது. சட்டமன்ற அரசியல் பிரிவில் இந்தியர்கள் அரசியல் பங்கேற்பின் அடித்தளமாக இருந்தது. அரசியல் சீர்திருத்தங்களை கோரியது. ஒத்துழையாமை இயக்கத்துக்கு பின்னர் இந்திய தேசிய காங்கிரஸ் முழுமையான அரசியல் சுதந்திரத்தை கோரியது. இதெல்லாம் ஒத்துழையாமைக்கு பிறகு என்னாச்சு? இந்திய தேசிய காங்கிரஸ் சுதந்திர கட்சியாக சுதந்திரத்தை பெறுவதற்கான கட்சியாக மாறிச்சு. அதுக்கடுத்து வகுப்புவாதத்தை செயல் திட்டமாக கொண்ட கட்சிகள். அதாவது 1906 முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கப்பட்டது. பாகிஸ்தான் பிரிவினை காரணமாக இருந்தது. 1916 இந்து மகாசபை கட்சிகள் உருவாகின. இது இந்துக்களுக்கான கட்சியாக உருவாச்சு. சென்னை மாகாணத்தில் தென்னிந்திய சுதந்திர கூட்டமைப்பு சில பேருக்கு நீதி கட்சி. இப்போ டிஎம்கே இருக்குல்ல, டிஎம்கே முந்தைய கட்சி. திகாவுக்கு முந்தைய தான் நீதி கட்சி. திராவிட நலன்களை பிரதிபலிக்க உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் வகுப்புவாத கட்சி, வகுப்புவாத செயல் திட்ட கட்சிகளாக குறிப்பிட்டார். இந்திய தேசிய காங்கிரஸின் நகர்ப்புற உயர்குடி சாதியினரும் பெரும்பாலும் மேற்கிந்திய கல்வி கற்றவர்களும் பிரதிநிதிப்படுத்தியதுடன் காங்கிரஸில் மேற்கிந்திய மக்கள் தான் படித்தவங்க தான் இருந்தாங்க. அப்படிங்கிறதுனால ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு தளத்தை வழங்கியது. படிப்படியாக இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியாவில் அரசியல் கட்சியின் முறையின் வளர்ச்சியின் முக்கிய பங்காற்றி 1905 வங்க பிரிவினைக்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாதிகள் தீவிரவாதிகள் பிரிவினை ஏற்பட்டது. 1906 முஸ்லீம் உருவாக்க முரண்பாடான அரசியல் பேரம் பேசும் வெளிப்படையான காலமாக உருவானதோடு இந்திய கட்சி முறையின் உண்மையான தொடக்கத்தை பிரதிபலித்தது. 1906க்கு பிறகு தான் இந்தியாவில் அந்த அரசியல் கட்சிகள் பெரிய அளவில் போட்டி ஏற்பட்டுச்சு. முதல்ல காங்கிரஸ் மட்டும் தான் ஆதிக்கம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது போட்டி இருந்துச்சு. அரசியல் மகாத்மா காந்தியின் வருகையை தொடர்ந்து அகிம்சை மீதான தார்மீக நெறி, அரசியல் லட்சியங்கள் போன்றவை காணப்பட்டன. வழிமுறைகள். இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது அனைத்து பிரிவினைகளும் சேர்ந்து ஏழை விவசாயிகள் மற்றும் பின்தங்கிய பிரிவினருக்கு பிரதிநிதிப்படுத்துவதாக அமைந்தது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதுக்கடுத்து காங்கிரஸிலிருந்து சித்தரந்த சிஆர் தாஸ் தொடங்கிய சுயராட்சிய கட்சி. 1934 தொடங்கிய ஆச்சாரிய நரேந்திர தேவ் தொடங்கிய காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி. முக்கியமானதுப்பா, ஆச்சாரிய நரேந்திர தேவ் சொல்லக்கூடிய தொடங்கிய சோசியலிஸ்ட் கட்சி. 1980 முயற்சிப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி. இந்தியாவில் எப்போ கம்யூனிஸ்ட் கட்சி வந்துச்சுன்னா 1920 வந்தது. இதர கட்சிகளும் இந்த 1977 வரை பொது உடைமை கட்சி, சோசியலிஸ்ட் கட்சி, வலதுசாரி ஜனசங்கம் ஆகியவை தேசிய அளவில் குறிப்பிட்ட எதிர்த்து கட்சிகளாக ஜனசங்கம் இப்போ இருக்கக்கூடிய வலதுசாரி இந்த பிஜேபியுடைய ஆர்ஜின் பார்ட்டி சொல்லுவாங்க, ஜனசங்கம் போன்ற கட்சிகள் இருந்தன. 1976 வரை எந்த கட்சியும் தேசிய அளவில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாற்றாக வர இயலவில்லை. காங்கிரஸுக்கு மாற்றாக எதுவுமே வரல. ஒன்று பொது உடைமை கட்சி, சோசியலிஸ்ட் கட்சி மற்றும் வலதுசாரி கட்சிகள் தேசிய அளவில் குறிப்பிடத்தக்க எதிர்கட்சிகளாக இருந்தது. தெரியல. அதுக்கப்புறம் ஒரு கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயபிரகாஷ் நாராயண்கில்
பல தேசிய கட்சிகள் தேசிய அளவிலான மாற்றுக் கட்சியை தெரியல. ஜெயபிரகாஷ் நாராயண் முக்கியமானவர், உத்தரப்பிரதேச சேர்ந்தவர். 1977 ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. 77 ஜனதா கட்சி முதல்ல மொரார்ஜி தேசாய் நான் காங்கிரஸ் இல்லாத பிரதமராக வந்திருப்பார். 80க்கு பிறகு கட்சிகள் ஒன்றிணையும் திறனையும் இழந்துவிட்டன. பாரதிய ஜனதா கட்சி என்ற பெயருடன் ஜனசங்கம் புத்துயிர் பெற்றது. 80க்கு பிறகு இந்த பிஜேபி, இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி அப்படிங்கிற கட்சி. அப்போ ஜனதா தளம் தான் என்ன ஆச்சு, ஜனதா கட்சி தான். ஜனதா தளம் கிடையாது, ஜனதா கட்சி. ஜனதா தளம் வேறு உருவாகியது. இடையில் கன்ஷிராம் பகுஜன் சமாஜ் மாயாவதி இருக்காங்களா, அவங்களுடைய கட்சி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தேசிய கட்சியாக உருவாகியது. கேரளாவில், மேற்கு வங்காளம், திரிபுரா போன்ற மாநிலங்களில் பொது உடைமை கட்சி இப்போ இருக்கின்றாங்க. 1990களில் இந்திய அரசியலில் அரசாங்கங்களின் காலமாக இருந்து அரசியல் முறைமைகள் என்பது இந்தியாவில் காணப்பட்ட பலதர பண்பாடு சமூக போட்டியிடும் அதிகளவில் மக்களாட்சி மயமாக்கல் பெருத்தம் பெற்றது. தெரியல. புதிய கட்சிகள் கூட்டாட்சி அரசியல் நம் பிராந்திய செல்வாக்கை பெற்றுள்ளதாக. 90களிலிருந்து கூட்டாட்சி அரசியல் முறை பெரிய அளவில் மாறி இருக்கு அப்படின்ற, பெரிய அளவில் செல்வாக்கு பெற்றிருக்கு. ஏன்னா 90க்கு பிறகு என்னாச்சுன்னு கேட்டால் இந்தியா முழுக்கவே ஒரு கட்சி ஆட்சி செய்ய முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. தெரியல. ஒரு கட்சி தனிச்சு ஆட்சி செய்ய முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. கூட்டணி கட்சிகள் சேர்ந்தா தான் ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிற வந்துருச்சு. அதான் குறிப்பிட்றாங்க. தெரியல. மண்டல கட்சிகள் மிக முக்கியமானது. மண்டல கட்சிகள் பஞ்சாபில் சிரோமணி அகலிதளம், உத்தரப்பிரதேச சமாஜ்வாடி கட்சி, ஆந்திர பிரதேச தெலுங்கு தேச கட்சி, பீகாரில் ராஷ்ட்ரிய ஜனதா தளம், மேற்கு வங்காளத்தில் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ், தெலுங்கானாவில் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி, அசாமில் அசாமா கண பரிஷத், மகாராஷ்டிராவில் சிவசேனா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி, தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய முக்கிய பிராந்திய கட்சிகளாக மாறிடுச்சு. மொத்தமாக காங்கிரஸ் தான் எல்லா பக்கம் இருந்தது. ஒரு மாநிலங்களையும் ஒரு கட்சிகள் உருவாக ஆரம்பிச்சு அப்படின்றாங்க. அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் கட்சி முறை. தமிழ்நாட்டில் இந்திய மாநிலம் போல தொடக்கத்து சுதந்திர போராட்ட காலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆதிக்கம் செலுத்தியது. சாதி அடக்குமுறை போன்ற காரணங்களால் என்ன செய்கிற காங்கிரஸை புகழ் குறைந்தன. திராவிட இயக்கம் பெரியார் தமிழ்நாட்டில் புத்தியேற்பட்டு திராவிட உரிமைகள் சுயமரியாதை போன்றவற்றை எழுதினார். இந்தி எதிர்ப்பு, பிராமண ஆதிக்கத்திற்கான எதிரான சமூக கொண்டு ஆகியவற்றில் பிரபலம் அடைந்தது குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் கட்சி முறை அமைப்பு முறையானது சுதந்திர இந்தியாவில் அரசியல் மாநில கட்சிகள் ஒப்புயர்வற்ற நிலைக்கு முன்மாதிரியாக உள்ளது. இந்த மேம்பாட்டின் மிகவும் தெளிவான சமூக பொருளாதார பண்பாடு வரலாற்று காரணங்கள் உள்ளன. காலனித்துவம் முதல் பகுத்தறிவு கொண்டு 20ஆம் திராவிட சிந்தனை அணிதிரட்டுதல் போன்றவை காணப்பட்டுள்ளன. என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் கட்சி முறையானது சமூகம் சார்ந்த கட்சி முறை, திராவிட கட்சிகள் ஆதிக்கம் செலுத்துச்சு அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. வேற ஒன்றும் தகவல் இல்லை. மக்களாட்சியில் அரசியல் கட்சிகளின் பங்கு. ஒரு அரசியல் கட்சி மக்களாட்சியின் திறன்மிக்க செயல்பாட்டிற்கு முரண்பாடான விருப்பங்களை பிரதிபலிப்பு செய்யும் அரசியல் கட்சிகள் இருப்பது கட்டாயமாகும். மக்களாட்சிக்கு முரண்பாடாக இருக்கக்கூடிய விஷயங்களை இதெல்லாம் முரண்பாடு, மக்களாட்சிக்கு எதிரானது அப்படிங்கிற சொல்கிறதுக்கு யார் இருக்கணும்? அரசியல் கட்சிகள் இருக்கணும். பல்வேறு விருப்பங்களையும் கொள்கைகளையும் பரிந்துரைக்கையில் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வலதுசாரி பழமைவாதம், பாரம்பரியம் மற்றும் முதலாளித்துவம், இடதுசாரி சிந்தனை, தாராளவாதம், தொழிலாளர் நலன் பின்பற்றுகின்றன. ஒரு கட்சிகள் ஒரு சிந்தனைகள் இருக்குது. வலதுசாரி கட்சியில் பழமைவாதம், பழமைவாதங்கிறது கன்சர்வேட்டிவ்னு சொல்லுவாங்க. பழைய பாரம்பரியத்தை பிடிச்சி வச்சுக்கு. இடதுசாரிகளை பொறுத்தவரை சமத்துவம், லிபரலைசேஷன், எல்லாருமே தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறத கொண்டு வரணும். தொழிலாளர் நலன் போன்றவை சோசியலிஸ்ட் பார்ட்டி முக்கியமாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஒரு கட்சிகள் ஒரு கொள்கைகளாக இருக்குது. மக்களாட்சி கோட்பாடற்ற தனிப்பட்ட கட்சிகளின் வளர்ச்சி, சர்வதிகார தலைமையின் கீழ் தனிப்பட்ட கட்சிகளின் எழுச்சி மக்களாட்சிக்கு ஒரு முக்கியமான சவாலாகும். அதாவது ஒரு கட்சி தனிப்பட்ட கட்சிகளுடைய வளர்ச்சி, ஒரு தனிநபருடைய கட்சி வளர்ந்துச்சு அப்படின்னா அது என்ன சர்வாதிகாரம் போயும் அது மக்களாட்சிக்கு எதிராக தான் போய் முடிகின்றாங்க. இந்தியா போன்ற பன்முக பண்பாடு, மொழி, மதம், பொருளாதார வேற்றுமை கொண்ட நாடுகளில் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் மக்களின் பல்வேறுபட்ட நலன்களை அரசியல் கட்சிகள் மட்டுமே பிரதிபலிக்கின்றன. முதிர்ச்சியடைந்த மதச்சார்பற்ற நிலைப்பாட்டை மேற்கொள்வது இந்தியா போன்ற மக்களாட்சி நாடுகளுக்கு பொருத்தமானது. இல்லையெனில் இந்தியா மதிப்புயர்வான ஒற்றுமை, நிலைத்தன்மை பாதுகாக்க முடியாது. இந்தியாவுக்கு என்ன தேவைப்படுது? ஜாதி, மதம், இனம், மொழி கடந்த ஒரு கட்சிகள் தேவைப்படுது. அப்போ தான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு மனநிலை இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. மக்களாட்சியில் எதிர்க்கட்சிகளுடைய பங்கு. கட்சி முறை மற்றும் மக்களாட்சி ஆகியவற்றுக்கிடையான உறவு. மக்களாட்சியில் எதிர்க்கட்சியின் பங்கு விவாதம் இல்லாமல் முழுமையடையாது. ஒரு நாட்டில் மிக முக்கியமாக தேவையான எதிர்க்கட்சி. ஆளுங்கட்சி என்ன செய்யுது, எதை செய்கிறாங்க அப்படின்னு எதிர்த்து சொல்லக்கூடியது யார் இருப்பா? இந்த அர்த்தம் இருக்கும். மக்களாட்சி எந்த அர்த்தமும் இல்லை. மக்களாட்சியில் தன்மை மட்டுமே கட்சியின் வலிமையினால் மட்டுமே நிர்ணயிக்கப்படுவதில்லை. எதிர்க்கட்சியின் பங்கும் மக்களாட்சியில் ஒரு கட்சியுடைய வலிமை மட்டுமே இல்லை, எதிர்க்கட்சிகளுடைய பங்கு முக்கியமாக இருக்குன்றாங்க. உண்மையில் எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் அமைச்சர் பதவிக்கான தகுதியும் சலுகைகளும் பெறுகிறார். ஏன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் ஒரு கேபினட் மினிஸ்டர் என்ன இருக்காரோ அதே தகுதி அவருக்கு இருக்குது. அதுக்கான எல்லா ஊதியங்களும் எல்லாமே பெறுவார்.
அழுத்த குழுக்கள் மற்றும் தன்னல குழுக்கள் ஆகியவை முக்கிய பிரச்சனைகள் நிகழ்வுகளில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன. பொதுவான அரசியல் மற்றும் சமூக நலன்களை கொண்ட குழுக்களாக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. வெளியிலிருந்து வரும் முடிவுகளின் மீது செல்வாக்கு செலுத்துகின்றன. அழுத்த குழுக்கள் ப்ரெஷர் குரூப்ஸை பற்றி சொல்கிறாங்க. அரசியல் கட்சிகள் இல்லாமல் ப்ரெஷர் குரூப்ஸ்னு ஒன்று இருக்கும். அதான் நேரம் பிரச்சனைகள் மட்டும் பேசுவாங்க சில நேரங்களில். இப்போ தமிழ்நாட்டை பார்த்து அறப்போர் இயக்கம் போன்ற இயக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஊழல் சார்ந்த விஷயங்களை பேசுவதற்கார்கள். அது மாதிரி தெரியல. அழுத்த குழுக்கள் குறிப்பிட்ட நலன்களில் தன்னார்வ உறுப்பினர்கள் மூலம் ஆதரவு தெரிவிக்கலாம். அரசியல் கட்சிகள் போன்றி அழுத்த குழுக்கள் தேர்தலில் போட்டியிடுவதில்லை. எடுத்துக்காட்டு இந்த அறப்போர் இயக்கம் இது மாதிரி உள்ள இயக்கங்களை சொல்கிறாங்க. மே 17 இயக்கம் இது மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி அழுத்த குழுக்கள் பல்வேறு கொள்கைகள் சிக்கல்களை பல்வேறு வழிமுறைகளை பின்பற்றி அரசாங்கத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துது. ஊழல் நடக்குது, பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலைகள் தான் அழுத்த குழுக்கள். தொழில் சார்ந்த அழுத்த குழுக்கள், வணிகம் நலன் சார்ந்த தொழிற்சங்கங்கள், விவசாயிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், நிறையா சங்கங்கள் இருக்குல்ல, அந்த சங்கங்களை தான் குறிப்பிட்றாங்க ஆகியவை. ஏன்னா இப்போ திடீர்னு அரசு ஊழியர்கள் சங்கம் என்ன பண்ணுறாங்க, ஊதியம் பென்ஷன் இது மாதிரி பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வாங்க அப்படிலாம் சொல்கிறாங்களா, அதான் அழுத்த குழுக்கள். அரசாங்கத்துக்கு அரசியல் பங்கெடுக்க மாட்டாங்க, ஆனால் அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுப்பாங்க, சொல்லியும் ஓட்டுகளை பிரிக்கிறது மாதிரி வேலைகள் ஈடுபடுவாங்க. அரசியல் கட்சிகளோட தொடர்பு மற்றும் தொடர்புக்கான ஆதாரமாக செயல்படுவதன் மூலம் இந்திய அரசியல் முறையில் அழுத்த குழுக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அப்படின்னு குறிப்பிட்டார். அரசியல் கட்சிகளோட தொடர்பு மற்றும் தொடர்புக்கான ஆதாரமாக செயல்படுவதன் மூலம் பெரிய பங்கு வகிக்கின்றன்றாங்க. சமூக பொருளாதார சிக்கலை முக்கிய அளிப்பது அரசாங்கத்தின் நிர்வாக கொள்கை மீது செல்வாக்கு. அரசியல் கட்சி நல்லா தெரிஞ்சு இந்த வார்த்தை முக்கியம். அரசாங்கத்தின் நிர்வாக கொள்கைகள் மீதும் அழுத்த குழுக்கள் செல்வாக்கு செலுத்துகின்றன குறிப்பிட்டார். தேர்தல் பற்றி ஆய்வு, புள்ளி விவர பகுப்பாய்வு தேர்தலியல் ஆகும். ஒரு தேர்தலை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள தேர்தலியல். தேர்தல் கருத்து கணிப்புகள் தேர்தலில் முக்கிய பங்கினை வகிக்கின்றன. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், தேர்தல் முடிவுகள் ஆகியதில் பகுப்பாய்வு செய்யப்படுகின்றன. கருத்து கணிப்பு மற்றும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இவை தேர்தலில் வாக்காளர் விருப்பத்தின் முக்கிய குறியீடாக அமைகிறது. கருத்து கணிப்பு பார்த்து சொல்கிறாங்களோ அதை பற்றி தான் தேர்தலை பற்றி படிக்கக்கூடியது. தேர்தல் நடக்கிறப்ப என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிற பற்றி குறிப்பிட்றாங்க. இரண்டுக்கும் இடையான பிரதான வேறுபாடு, வாக்காளர் வாக்களிக்கும் முன் நடத்தப்படக்கூடிய வாக்குப்பதிவு நடவடிக்கையில் வாக்களித்த பின் வாக்குச்சாவடி வெளியே நடத்தப்படும் கருத்து கணிப்பு என்பதாகும். தேர்தலுக்கு பின் வெளிவரும் கருத்து கணிப்பு முடிவுகள் தேர்தலுக்கு முந்தைய கணிப்புகளை விட நம்பகமானதாக கருதப்படுகிறது. தேர்தலுக்கு பின் வரக்கூடிய தான் நல்லா முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. சரிங்களா? அதில் சொல்கிறாங்க, தேர்தல் முடிவுகள் ஒத்திருக்கலாம், தேர்தலுக்கு பின்னாடி வரக்கூடிய கருத்து முடிவு அல்லது தவறுதலாகலாம். இருப்பினும் உறுதியற்ற யாருக்கு வாக்களிப்பது என்பதனை தீர்மானிக்காத வாக்காளர் மிகவும் முக்கியமாக இருப்பதுடன் அதனை கட்சிகள் வாக்களிப்பு நடைமுறையில் சமநிலை உருவாக்குவதும் முக்கியமானதாக இருக்கின்றன. இல்லை, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் கரெக்டாக இருக்கும் பெரும்பாலும். ஏன்னா வாக்காளர்கள் போய் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது, அவங்க கருத்தை போய் சொல்லாது. அது என்ன நடந்திருக்கு, வெற்றி பெறலை என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு இந்த பிந்தைய கருத்து கணிப்பு தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. அரசியல் கட்சிகள்னா என்ன, ஒரு கட்சி இரு கட்சி, பெரும்பான்மை அரசாங்கம், தேர்தல் முறை, தேர்தலியல்னா என்ன கேட்டால் தேர்தல், அதன் முடிவுகள், அதன் புள்ளி விவரங்கள் பற்றிய படிப்புக்கு தான் தேர்தலியல். நல்லா தெரிஞ்சுக்கணும். அரசியல் அதிகாரத்தை அடைவதே பொது நோக்கமாக கொண்ட மக்கள் குழு எது? அரசியல் கட்சி. கீழ்கண்ட அரசியல் கட்சியின் முக்கிய பங்கு எது? ஒரு அரசியல் கட்சி வந்து எனக்கு தலைவர் இருக்கணும், தொண்டர்கள் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அரசியல் கட்சியின் செயல்பாடு தேர்தல் போட்டியிடுவது, அரசாங்கத்தை அமைப்பது, பொது கருத்துக்களை உருவாக்குதல், எல்லாமே தான். அரசாங்கத்தை இயக்கும் அரசியல் கட்சிகள் என்பது எது? அரசாங்கத்தை இயக்கும் அரசியல் கட்சி ஆளுங்கட்சி தான். எதிர்கட்சி ஆப்போசிட் இருந்து என்ன செய்கிறாங்கன்னு கவனிக்க. அரசியல் கட்சி எழுச்சியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. பிரதிநிதித்துவ மக்களாட்சியின் தோற்றம், பெரிய அளவிலான சமுதாயங்கள் அரசாங்கத்தை தடுத்து நிறுத்துவதற்கு அரசியல் கட்சிகளுக்கு நேரடியாக இணைக்கப்பட்டது பிரதிநிதித்துவ மக்களாட்சியின் தோற்றம் தான். தெரியல, இல்லை அரசாங்கத்தை தடுத்து நிறுத்துவது அதில் ஓகே. ஒரு கட்சி கொண்டது ஆல்ரெடி பார்த்தோம்ல சீனா, இரு கட்சி கொண்டது இங்கிலாந்து. ஒரு கட்சி கொண்ட நாடு எது அப்படிங்கிருக்காங்க. இதில் எந்த நாடு ஒரு கட்சி கொண்டது? எல்லாத்தையும் பார்த்தோம், வடகொரியா, கியூபா எல்லாமே. இதுக்கு பல கட்சி கொண்ட நாடு இது இந்தியா, பாகிஸ்தான், பிரான்ஸ் எல்லாமே. பாகிஸ்தான் நிறையா கட்சிகள் நம்மளுக்கு தெரியும், இந்தியா மாதிரி வந்துட்டு. காங்கிரஸ் தேர்தல் சின்னம் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன சின்னம்? கை சின்னம். தாமரை எந்த கட்சியின் சின்னம்? பாரதிய ஜனதா கட்சி. பொதுக்கருத்து முக்கிய பங்கு வகிப்பது மக்களாட்சி முறையிலா, சர்வாதிக ஆட்சி முறையிலா, மக்களாட்சி மற்றும் சர்வாத இரண்டிலா, சுமூகமாக செயல்படும் அனைத்து வகையான அரசியல் முறைமையிலா? மக்களாட்சி முறையிலாம் பொதுக்கருத்து என்பதே இருக்கும். முதல் இதில் அதான் பார்த்தோம். ஐக்கிய அமெரிக்க நாடுகள் முக்கிய கட்சிகள் அவை. எந்தெந்த கட்சிகள் இருந்துச்சு? சொல்லலாம், எந்த கட்சிகள் இருந்துச்சு? குடியரசு மற்றும் மக்களாட்சி. எத்தனை பார்த்தோம்? குடியரசு மற்றும் மக்களாட்சி கட்சிகள் இருந்துச்சு பார்த்தோம்ல. தேர்தலியல் எதை பற்றியது? தேர்தல் என்பது தேர்தல் குறித்த புள்ளி விவரங்கள்
கருத்து கணிப்பு, தேர்தல் பிந்தைய வாக்கெடுப்பு, தேர்தல் மற்றும் தேர்தல் குறித்த புள்ளி விவர பகுப்பாய்வு தான். கருத்து கணிப்பு, தேர்தல் பிந்தைய வாக்கெடுப்பு, பொது கருத்து, கரெக்டு தான். அந்த மேலே உள்ள அனைத்துமே கரெக்டு தான். ஓகேவா? அதோட முடிந்தது இந்த பாடம். அடுத்ததில் அடுத்து என்ன லெவலத்தில் முக்கியமோ அதை பார்க்கலாம்.